வாக்காளர் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய பரபரப்பான செய்திகள். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த பொன்முடி அவர்கள் இன்னைக்கு விருப்பு மனுவும் கொடுக்கல. இன்னைக்கு நேர்காணல் நடந்துச்சு விழுப்புரம் தொகுதிக்கு. அதை பத்தி ஒரு டீட்டெயிலுங்க. அவர் உண்மையிலுமே இந்த சட்டமன்ற தொகுதியில போட்டிடுறாரா இல்லையா, இல்ல அவங்க மகன் போட்டிடுறாரா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லா இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் இவர் இருக்காருல்ல, அதாங்க விஜய் கூட சண்டை போட்டுட்டே இருப்பாரு. விஜய் கூட இல்ல, விஜயோட உறுப்பினர்கள் கூடவும் அந்த யாரு விர்ச்சுவல் வாரியர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருப்பார்ல, அவர் தாங்க வேல்முருகன் அவர்கள். அவர் இன்னைக்கு நான் திமுக இருந்து வெளியே போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாருங்க. எதுக்கு போறாரு, என்ன காரணம்? அவர் என்ன நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு, ஏன் சட்டமன்றத்தை கூட நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு, திடீர்னு எந்திரிச்சு திமுக எதிராக பேசிவிட்டாரு. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு ஏதாச்சும் பண்ணிட்டாங்களா என்ன தெரியல. என்னமோ அவர் கிள்ளி வச்சிட்டாங்களான்னு தெரியல. இருந்தாலும் அவர் வெளியே போறேன், நான் யாரு கூட எல்லாம் கூட்டணி சேர போறேன், யாரு கூட எல்லாம் கூட்டணி சேர மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எடுத்து சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம துரைமுருகன் அவர்கள் இருக்காருல்ல, துரைமுருகன் அவர்கள் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கும் போது சடனா இந்த விஷயத்தை கேட்டாங்க. இவர் போறாரே வேல்முருகன், உங்களை பத்தி அது கருத்து என்னன்னு பொசுக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாரு. அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். அதை தாண்டி நம்ம சரத்குமார் அவர்கள் இன்னைக்கு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க அவங்களோட ஆதரவாளரோட. எனக்கு இந்த ஆதரவாளரோட கூட்டம் கூட்டும் போதே நினைச்சேன் ஏதோ ஒண்ணு பண்ண போறாருன்னு. ஆனா ஒரு விஷயத்த பண்ணிக்கிறேன், சரி ரைட், அவரு விஷயத்த பேசணும் இல்ல. உடனே தளபதி விஜய் அவர்களை பத்தி ஒண்ணு பேசிட்டாரு. அதாவது என்னன்னா ஒரு வார்த்தை பிரயோகம் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அது என்ன, எதுக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ணதுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கணும் அவர்கிட்ட. உண்மையிலுமே அவர் இவ்வளவு நீண்ட காலமா அரசியல் இருந்த ஒரே காரணத்துக்காக அந்த கேள்வி கேட்கிறேன். முடிஞ்ச அவருடைய ஆதரவாளர்கள் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பயும் போல இந்த ரெக்வெஸ்ட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் மொபைலுக்கு வரும். அதே சமயத்துல லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பொன்முடி அவர்கள் இன்னைக்கு பிளாஷ் நியூஸே அதாங்க. ஏங்க 1989 இருந்து இருந்தவருங்க. கிட்டத்தட்ட 8 தடவை 9 தடவை இருந்திருக்காரு. 6 தடவை வின் பண்ணிருக்காரு. மினிஸ்டரா கூட 2 முறை தான் அமைச்சரா கூட இருந்திருக்காரு. இப்படிப்பட்ட மனுஷன் ஏன் இன்னைக்கு விழுப்புரம் தொகுதியில அந்த விருப்பமனு வாங்கி அந்த நேர்காணல் விருப்பமனு முன்னே வாங்கிட்டாங்க. அதுலயும் அவர் பேர் இல்ல. இன்னைக்கு நேர்காணல் பண்றாங்க, அதுலயும் அவர் இல்ல. அப்ப என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இப்படி திரும்பி பார்த்தோம்னா அவர் பண்ண சேட்டைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இது சொன்னார்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஏதோ ஒரு வேசி வீட்டுக்கு போனாங்க. போனோடனையும் அங்க சிம்பாலிக்கா ஒரு வார்த்தை கேட்டாங்களாமா, என்ன நீங்க சைனவா வைனமா எது வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்களாம். இப்படினாங்களாம் சர்ச்சைக்குறி கத்துங்க. ஒரு வார்த்தை சொல்லணும்னா நீங்க அதுக்கு இன்டைரக்டா 10 பேர் பக்கத்துல இருந்தா அந்த வார்த்தையை அடுத்த மதத்தையோ இல்ல அடுத்தவரையோ ஒரு தனிநபரையே தாக்கூடாதுங்கும் போது அவர் ஒரு மதத்தையே கிண்டல் பண்ற மாதிரி பேசியிருக்கும் போது அது எந்த விதத்துல நியாயம்? அதை தாண்டி அவர் பேசின ஒரு முக்கியமான விஷயம் முதல்வர் ஸ்டாலின் ஐயா கஷ்டப்பட்டு ஒரு திட்டத்தை, அதாவது சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட்டு ஒரு திட்டத்தை கொண்டு சொல்லலாம்னு பார்த்தா போட்டு உடச்சிட்டீங்களே. அதாவது அவரே புலம்பியிருக்காரு. அதை நம்ம இவரு விஜய் அவர்கள் கூட ஒரு மேடையில் சொல்லியிருக்காங்க, அவரை ஏங்க அழுவ விடுறீங்க, அவரு பாவம் தூங்கி எந்திரிக்கும் போதே நம்ம கட்சியை சார்ந்தவங்க யாரும் பேசக்கூடாது, எந்த ஒரு தொந்தரவும் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாராமே, அவருக்கு போய் ஏங்க அப்படின்னு விஜய் சொன்ன மாதிரி நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் ஐயா இவரு முதல்வர் ஸ்டாலின் ஐயா சொல்றாரு, நான் காலையில எந்திரிக்கும் போது நம்மவர்கள் யாருமே எனக்கு ஒரு தொந்தரவு கொடுக்காம ஒரு பிரச்சனையை உருவாக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கண் வலிக்கிறேன். ஆனா நம்மவர்களே நம்ம கட்சியை சார்ந்தவங்களே இப்படி பண்ணும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு ஓசி, அதாவது இலவச பேருந்து பெண்களுக்கு மட்டும் அப்படின்னு பிங்க் கலர் கொடுத்தாங்க, அந்த பஸ் கொடுத்தாங்க, பெண்கள் இலவசமா பயணம் செய்யலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது ஏவர் இருந்துகிட்டு ஓசி நீங்களாம் எப்படி வரீங்க, ஓசி ஓசி அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெரிய திட்டத்தை அந்த வார்த்தையிலேயே அப்படி பண்ணிட்டாரு. என்ன பண்றது? இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் கருத்தில் வச்சுக்கிட்டு அதனால கொடுக்கலையா, இல்ல கொடுத்தா இவங்க ஜெயிப்பாங்களா, சோ இவ்வளவு ஒரு கன்சிடரேஷன்ல வச்சுதான் அவருக்கு இப்படி சீட்டு கொடுக்கலையா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இதை தாண்டி அவங்க சன்னு இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாங்க, சமாளிக்கிறாங்க. அங்க சன்னுக்கும் கொடுக்கல, இவங்களுக்கும் கொடுக்கல. ஆனா அவர் எப்படி சமாளிக்கிறாருன்னா, நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள், தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை தாண்டி அவர் ஒரு விஷயத்தை என்ன சொல்றாருன்னா, 234 தொகுதியிலையும் எங்க தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான் தலைவர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எதுக்கு? அதாவது இங்க தொகுதியில விழுப்புரம் தொகுதியில எங்க நிக்க வச்சாலும் நாங்க அவங்களுக்கு வேலை செய்வோம் அப்படிங்கிறது சொல்லாம சொல்லியிருக்காரு. சோ ஒருவேளை எதிர்த்து நின்னா நம்ம திமுக கட்சியில இருந்து வெளியே போயிருமோ அப்படிங்கிற மாதிரி விஷயம். இருந்தாலும் அவங்களோட துணை பொதுச்செயலர் பொன்முடி அவர்களும் துணை பொதுச்செயலர் அந்த பொசிஷன்ல இருந்தாரு, அதையும் கூட எடுத்து வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் அப்படியே இருந்துகிட்டு இருக்காரு. சோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசும்போதுதான் இந்த கொடுக்காம இருந்தது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், மறுபடியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டா தேர்தல் நெருங்குற சமயத்துல இல்ல அப்படிங்கிறது தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன்.
பார்ப்போம். அடுத்தது நம்ம இவரு யாரு தமிழக வாழ்வுரிமை கட்சி இவரு இருக்காருல்ல வேல்முருகன் அவர்கள். அவங்க வந்து இன்னைக்கு போயிட்டாங்கய்யா. நேத்தே சொல்லிவிட்டேன் வீடியோல, அவர் போறது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து வீடியோல சொல்லிட்டேன். ஆனா அதே மாதிரி இன்னைக்கு வந்து அதிகாரப்பூர்வமா அவரே வந்து சொல்லிட்டாரு. ஏன்னா நான் வீடியோ போட்டப்ப 2 நாளைக்கு முன்னாடியே போட்டு நினைக்கிறேன் அவர் போறாருன்னு. அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா இல்ல நாங்க திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. ஐயோ தப்பா சொல்லிட்டுமே அப்படின்னு ஒரு நினைச்சுக்கிட்டு இருந்த மனசு வந்து உறுத்துச்சு. உறுதி பண்ணிவிட்டாரு அவரே. நாங்க வந்து யாரு கூட நீங்க உடனே வந்து இங்கிருந்து போனோன்னே இந்த கட்சியில போய் சேர போறோமா, பாரதிய ஜனதா கூட்டணி இல்ல, மதச்சார்பற்ற ஒரு நிலைதான் வந்து தமிழக மக்களுக்காக இருக்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி. நாங்க போய் என்டிஏல சேருவோம் மட்டும் கனவுல கூட நினைச்சிடாங்க. அதே சமயத்துல இளைஞர் பட்டாளத்தை வச்சிருக்கிற தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்ந்துருவோம் மட்டும் நினைச்சிடாதீங்க. அவங்களுக்கு வந்து பொறுப்பு இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வர வேண்டியது இருக்கு. நாங்க யாரு கூட கூட்டணி வைக்கிறோம், எங்களுடைய கொள்கைகள் என்ன, நாங்க ஏற்கனவே ஒரு 10 அம்ச கோரிக்கையை வச்சுதான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை கேட்டோம். அவங்க அது கூட வந்து பெரிய அண்ணன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்ல இருந்துகிட்டு நீங்க எனக்கு டிமாண்ட் பண்ணலாமா, நீங்க என்ன கட்சி, நாங்க என்ன தலைமை தாங்குற கட்சி, எங்களுக்கே இந்த கோரிக்கை சீட்டே கொடுக்கலனாலும் இவர் வந்து வேல்முருகன் அவர்கள் இருக்கிறாங்க, சீட்டு கொடுக்கணும் பரவாயில்ல, எங்க மக்களுக்கு தேவையான இந்த 10 கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றுங்க, அது போது எங்களுக்கு அப்படின்னு. அதுலதான் வந்து அவங்க வந்து கோவப்பட்டாங்களாமா. நீங்க எனக்கு டிமாண்ட் பண்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய கட்சியா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவருக்கு மனசு வந்து உறுத்தலா இருந்துச்சு. அதனாலதான் நாங்க வந்து சுயமரியாதை நாங்க வெளியே வந்துட்டோம், அங்க இருக்கல. அங்க நடக்கிற ஆட்சியே வந்து திராவிட முன்னேற்றத்தில் நடக்கிறதே வந்து ஒரு அதிகாரிகளோட ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆதங்கத்தை கொட்டி தள்ளி விட்டாரு. சொல்லிவிட்டு அவர் இருந்துகிட்டு நான் வந்து விரைவில் வந்து முடிவெடுக்கிறேன், யாரு கூட கூட்டணி வைக்கிறேன், யாரு கூட வந்து நான் வந்து இந்த தொகுதிகள் 234 தொகுதிகள் நாங்களே தனிச்சு நிக்கிறோமா என்ன அப்படிங்கிறது விரைவில் வந்து அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு போயிட்டார். ஆனா இவங்க சும்மா இருப்பாங்களா, நம்ம பிரஸ் எல்லாமே துரைமுருகன் அவர்கள் வந்து இப்பதான் உடம்பு சரியில்லாத அவர் ரெடி பண்ணி வந்திருக்காரு, அவரு நல்லா இருக்காரு, உடம்பு இழைச்சு போயிருச்சு. ஆனா அவர்கிட்ட போயிட்டு மைக்க நீட்டிட்டு இப்படி உங்க கட்சியில இருந்து போறாங்களே, ஒரு கட்சி வந்து உங்க கட்சியில இருந்து நீங்க போயிருச்சு, உங்க கூட்டணி வந்து ஒரு பின்னடைவா தோணலையா, அவர் வந்து என்னங்க இப்படி உங்க அதிகாரிகள் தான் வந்து ஆட்சி பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு அவரு சொல்றாரு. துரைமுருகன் துரைமுருகன் அவர்கள் வந்து நம்ம பொதுச் செயலாளர் இருந்தார்ல, இப்ப பொதுச் செயலாளர் பிடிங்கி, அதாவது பொதுச் செயலாளர் வந்து வேற ஒருத்தர் கொடுத்துருக்காங்க உடம்பு சரியில்லாதனால. அவரு வந்து பொதுச் செயலாளர் இவரு துரைமுருகன் வந்து என்ன சொல்றாருன்னா, ஏங்க ஒரு கட்சியிலிருந்து வெளியே போறவங்க என்னங்க சொல்லுவாங்க, நல்லா இருக்குது கட்சி, அருமையா செஞ்சுக்கிட்டு இருக்குது, அதனால நான் வெளியே போறேன்னா சொல்லுவாங்க. போறவங்க கட்சி விட்டு, அதாவது ஒரு கூட்டணி விட்டு போறீங்க, அந்த தலைமை கட்சிக்கு வந்து ஏதாவது ஒரு குறைய சொல்லிட்டு தானே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிண்டலா பேசிட்டு அவர் போறாரு. போகும்போது கடைசியில நீட்டுறாங்க, மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கறாங்க. அவருக்கு ஏதாச்சும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு நடக்குதா என்ன எதுன்னு சொல்லுங்க. ஐயோயோ அதுக்கெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட், அங்க போய் கேளுங்க அப்படின்ட்டு. எனக்கு அந்த விஷயம் பாத்தீங்கன்னா துரைமுருகன் அவர்கள் வந்து அப்படியே நின்னு பதில் சொல்ற ஆளு. அவ்வளவு பெரிய மனுஷன், மூத்த நிர்வாகி, அதாவது மூத்த பழுத்த அரசியல்வாதி. நம்ம ஐயா கலைஞர் அவர்கள் கூட வந்து நெடுங்காலம் பயணித்தவர். அப்படிப்பட்ட மனிதர் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, ஒரு கேள்விக்கு சொல்லிவிட்டாரு. அது கிண்டலும் பானுதுமா. இன்னொன்னு பதில் சொல்லும் போது நின்று சொல்லணும்ல, பொதுச் செயலாளரா இருந்தவர் பதில் சொல்லணும் இல்லையா. ஆனா வந்து அவர் வந்து இல்ல வேற டிபார்ட்மெண்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நிதானமான பதிலா தான் எனக்கு தோணுது. ஆனா அவசரமா போனதுதான் வந்து ரைட்டு, நான் ஏன் தலை விட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பார்ப்போம் அவர் வந்து என்ன ஒரு அந்த பதிலோட அர்த்தம், அவர் போனதுக்கான வேகம் விரைவில் தெரிய வரும். ஒருவேளை அவங்க கூட வந்து தாவாக்கா கூட வந்து பேசுறாங்களா என்னன்னு தெரியல. ரைட்டு, இது இப்படி வந்து அந்த பக்கம் போயிருச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நாட்டாமை அவர்கள் வந்து இன்னைக்கு பஞ்சாயத்து வச்சிருக்காருங்க. நாட்டாம பஞ்சாயத்து வச்சாவே அங்க ஒரு இது நடக்குதுங்க. ஆனா தீர்ப்பு எங்க வருது அப்படிங்கிறத ஒரு விஷயம். யாரும் இல்ல, சரத்குமார் அவர்களை பத்தி தான் பேசுறேன். சாமக கட்சியை வந்து கொண்டு போய் சேர்த்துனாருல எங்க பிஜேபி கூட, அது வந்து ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன், சொல்றேன் பாருங்க. அதாவது ஒரு 2 மணிக்குங்க அவருக்கு திடீர்னு ஞானோதயம் வந்திருக்கு. மனைவி வந்து எழுப்பிட்டு இருக்காங்க, ராதிகா இப்படி வந்து எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு, நாம ஏன் இவ்வளவு கட்சியை வச்சுக்கிட்டு நம்ம உறுப்பினர்கள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம், நாம வந்து பிஜேபி கூட வந்து ஏன் சேரக்கூடாது, எனக்கு தோணுச்சுன்னு. இல்ல தொண்டர்கள்லாம் கேட்பாங்களா என்னன்னு, என் வழி வந்தவர்கள் என்னுடைய ரசிகர்கள், நாம வந்து நம்மளுடைய அந்த சித்தாந்தங்களையும் கொள்கைகளையும் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்மளோட உறுப்பினர்கள் நம்ம சொன்னா கேட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோன்னு, நீங்க என்ன செஞ்சாலும் அதுக்கு நான் உறுதுணையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியா சொன்ன உடனேமே இவர் வந்து கிளம்பிட்டாரு. நேரா அங்க அண்ணாமலை அவர்கள் தலைவரா இருந்தார் இல்லையா, தமிழ்நாட்டோட மாநில தலைவரா, அதாவது பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவரா இருந்தார்ல, அவருக்கு வந்து போன் அடிச்சு சொல்லி இப்படி இப்படின்னு சொன்னோனையும் ஒரே சந்தோஷம். அந்த உறுப்பினர்களையும் எல்லாத்தையுமே பேசிட்டாங்க, சந்தோஷமா போய் ஜாயின் பண்ணாங்க. அந்த 2 மணிக்கு எந்திரிச்சு அந்த இது வந்ததுல இதெல்லாம் சரிங்க. எனக்கு ஒரே ஒரு தான், நிறைய கேள்வி கேட்டாங்க. அங்க பேசிட்டு இருக்கும் போது அவங்க கூட இருந்த நிர்வாகிகளை வந்து கேள்வி கேட்கறதுக்கு வந்து என்ன நீ பதில் சொல்றியா,
பாருங்க இந்த வீடியோ இது போடுறேன் அந்த ஸ்கிரீன்ஷாட். அவரு வந்து ஒரு ஒரு பொது வெளியில எவ்வளவு பெரிய அரசியல் ரொம்ப காலமா 96 என்னமோ தெரியல எனக்கு சரியா. அப்ப இருந்து இவர் வந்து கட்சி ஆரம்பிச்சு அப்படி வந்துகிட்டு இருக்க ஒன்னும் தர சரியான வருஷம் ஞாபகம் இல்லைங்க, மறந்துருச்சு. அவர் வந்து அவர் நீண்ட காலமா அந்த சாமக கட்சியை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட கட்சியில் இருக்கிற இவர் வந்து பொது வெளியில இப்படி பேசும்போது நீங்க மத்தவங்களை வந்து பேசலாமா? அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் ஒரு தலைவனே கிடையாது, 41 உயிர் போயிருக்கு, 41 குடும்பங்களையும் கூப்பிட்டு வந்து இங்க நிவாரணம் வந்து சென்னையில கொடுக்குறீங்க, நீ எப்படிப்பட்ட தலைவனா இருப்ப? நீ தலைவனே கிடையாது அப்படின்னு சொன்னா நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம். தலைவனே கிடையாது நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க தலைவனா பொறுப்பா இருந்துகிட்டீங்களா? நீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது எவ்வளவு ஒரு 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 பெரிய விஷயம். பல உறுப்பினர்கள் பல தொண்டர்கள் வந்து கேட்டு அவங்களோட உண்மையான கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க கட்சி ஆரம்பிக்கும் போது அத்தனை பேர்களையும் கூப்பிட்டு இருப்பீங்கல்ல. அவங்களோட ஒருமித்தக்காரர்களோட தானே அந்த கட்சி பேரே சமத்துவ கட்சி, அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சீங்க. சோ அவங்களோட கருத்துக்களை கேட்டு நீங்க ஆரம்பிக்காம நீங்க உங்க இஷ்டம் போல நீங்க கருத்துக்களை கேட்டீங்க. ஆனா வந்து 2 மணிக்கு வந்து உங்களோட சுயமா வந்து ஒரு எண்ணம் தோன்றி அதை எல்லாரும் கேட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட சொல்லுற நீங்க எப்படி தலைவனா இருந்திருக்க முடியும்? ஒரு தலைவன் என்பவர் தான் ஆரம்பிச்ச கட்சியை வந்து நட்டமோ லாபமோ கடைசி வரைக்கும் கலைக்கவே கூடாது. அப்படி கலைக்கிறீங்க அப்படின்னா அந்த உறுப்பினர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நீங்க செய்யற துரோகம் தான். உங்களோட சுய லாபத்துக்காக அத்தனை பேரோட தொண்டர்களோட விருப்பம். அப்படி வந்து நீங்க தொண்டர்கள்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு மேடையில வந்து ஒரு மாநாட்டிலேயோ எங்கேயோ மாநாடுலயும் நினைக்கிறேன் ஒரு பெரிய பொதுக்கூட்டம், அந்த பொதுக்கூட்டத்துல வந்து அவங்க முன்னாடியே சட்டமன்றத்துல வந்து ஒரு வாக்கெடுப்பு நடத்துற மாதிரி, ஏங்க நாம வந்து அந்த கூட்டணி கூட போலாமா இல்லையா, கை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முன்னாடி கை தூக்கி கேட்ட ஒரே தலைவன் தளபதி விஜயகாந்த் அவர்கள் தான். அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் போல நீங்க ஒரு கூட்டம் நடத்தி மக்களை வந்து கை தூக்க சொல்லி நீங்க வந்து கட்சியை கலைச்சிட்டு பாரதிய ஜனதா கட்சி கூட சேர்ந்தீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மனசுல வருதா இல்லையா? ஆனா நீங்க வந்து அதுக்கு பதில் சொல்றீங்களா? இல்ல. நீங்க உங்கள் மனசுல தோணுது உங்க மனைவி கிட்ட கேட்டுட்டு நீங்க போய் வேற ஒரு கட்சியில இம்மீடியட்டா ஜாயின் பண்றது எந்த விதத்துல நியாயம்? அதனாலதான் நீங்க வந்து மத்தவங்களை தலைவனா இருக்கிறது அவர் தலைவனே இல்லைன்னு சொல்ற மாதிரி நீங்களும் அதுக்கு சரியான தலைவனா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருதா இல்லையா? இந்த வர்றதுனாலதான் இவ்வளவு பெரிய கண்டென்ட் எடுத்து உங்களை பத்தி பேச வேண்டியதா இருக்கு. சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பேசுனீங்க. நாம கண்டிப்பா வாழ்த்து சொல்லுவோம். நீங்க எடுக்கிற முடிவு மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களா இருந்துச்சுன்னா நம்மளுடைய அரசியல் மன்றம் சேனல் உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நீங்க பெற்ற அதே உணர்வு மற்றவங்களுக்கும் போய் சேரும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணீங்கன்னா நாம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் அவங்க மொபைல் வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.